விஜய்க்கே தெரிஞ்சிருக்குங்க. விஜய்க்கே தெரிஞ்சதுனால தான் இவங்க 2 பேரை விட்டு நீ முன்னேறி போய் நீங்க ஏதாவது பேசுங்க, முட்டு கொடுங்கன்னு கொடுக்குறாரு. சட்டமன்றத்தில் முதல்ல ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறாரு, நாகரிகம் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது? இவங்க பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறாங்களே, நீங்க முட்டாளுங்க நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். நாங்க வந்து ஊழலை ஒழிக்க வந்து அவதார புருஷன் விஜய் சொல்றாரு, முழு பூசணியா சோத்துல மறைக்காத பழனியில மொட்டை போட போனவங்களுக்கெல்லாம் நீ பழனிக்கே மொட்டை போட்ட விஜய்னு சொல்றான், அவ்வளவுதான் விஷயம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன் வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அதை சிபிசிஐ எந்த கோணத்தில் போய், இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸை வச்சிருக்கேன், லீவில் போனவரை ஏன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலையா? அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஏன் ஃபிக்ஸ் பண்ணல? நீங்க ஒரு சப் ரிஜிஸ்ட்ராருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் வந்து அவர் யார்கிட்ட கேட்கணும்? டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ட்ட கேட்கணும். டிஆர் சிட் ஃபண்டை கொண்டாந்து ஏன் நீங்க ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போடணும்? டிஆர் சிட் ஃபண்டுடைய அவங்களுடைய நாமன் கல்ச்சர் இஸ் டிஃபரெண்ட். சிட் ஃபண்டுங்களை பதிவு பண்றது, சிட் ஃபண்ட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கான ரெஜிஸ்ட்ராரை ஏன் நீங்க கொண்டு இன்சார்ஜ் இங்க போடுறீங்க? அப்போ செட் பண்ணி கொண்டாடுறாங்க, இந்த மணிகண்டனை செட் பண்ணி கொண்டாடுறாங்க. ஸோ வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யார் இதை செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியுது, இவர்கிட்ட கொடுத்தா இதை செய்வாருன்னு தெரியுது. அப்ப இதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்தது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. விஜய்க்கே தெரிஞ்சிருக்குங்க. விஜய்க்கே தெரிஞ்சதுனால தான் இவங்க 2 பேரை விட்டு நீ முன்னேறி போய் நீங்க ஏதாவது பேசுங்க, முட்டு கொடுங்கன்னு கொடுக்குறாரு. விஜய்க்கு தெரியலன்னா விஜய் வந்து சொல்லட்டமே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வந்து சொல்லட்டமே. விஜய்க்கு தெரியுது, அவருக்கு தெரிஞ்ச அந்த அமைச்சர் இந்த ஆட்சியை காப்ப. ஏன்னா இப்பதான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்தாருல, இன்னமும் நாட்டில் புதுசாக ஒரு தான் வானத்திலிருந்து குதிச்சு டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்னைக்கு தோன்றலை, இப்பதான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இப்பதான் உருவாக்கிறார் முதலமைச்சராகி. ஏங்க செக்ரட்டரியேட்டுக்கே போகாதீங்க இவங்கெல்லாம். சாதாரண காமன் பப்ளிக் செக்ரட்டரியேட்டுக்கு போனாங்களா எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோம், லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பது குற்றம், யாராவது லஞ்சம் கேட்டா இந்த நம்பரை வந்து புகார் தெரிவிங்கன்னு கொடுத்துருங்க சார். இதெல்லாம் இதான் சார் புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு என்னமோ புடலங்கா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க இங்க வந்து இவரு. நல்ல கேள்வி. நாகரிகத்தை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. நல்ல கேள்வி. உங்க கேள்வி நான் எடுத்துக்கிறேன், மதிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் நாகரிகமா நடந்துக்கணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இல்ல மக்கள் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து நாகரிகத்தை பத்தி நாங்க உணர்ந்திருக்கிறனால தான் 75 ஆண்டு காலமா இந்த திராவிட இயக்கங்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம், ஆட்சியில் கூட அரசியல் பண்றோம். ஆனா நாகரிகத்தை பத்தியே தெரியாம வாய்க்கு வந்தவர் எப்படி பேசுறாங்க இந்த மினிஸ்டர்ஸ்லாம். சட்டமன்றத்தில் முதல்ல ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கிறாரு, நாகரிகம் யாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது? அப்ப நாகரிகமா நாங்க இருந்துகிட்டே இருந்தோம்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்பதான் வாய் மூடுவாங்க. புரியுதுங்களா? இவங்க பெரிய புத்திசாலி மாதிரி பேசுறாங்களே, நீங்க முட்டாளுங்க நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். நீங்க ஊழல்வாதிகள் அல்ல. நாங்க வந்து ஊழலை ஒழிக்க வந்து அவதார புருஷன் விஜய் சொல்றாரு, முழு பூசணியா சோத்துல மறைக்காத பழனியில மொட்டை போட போனவங்களுக்கெல்லாம் நீ பழனிக்கே மொட்டை போட்ட விஜய் சொல்றான், அவ்வளவுதான் விஷயம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.